வணக்கம் நண்பர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 318 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டிசஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எந்த ஒரு இதுவும் நெகட்டிவில் இல்லை. இதில் என்னென்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7,940 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இதில் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, டிஐ வந்து அன்றைக்கி சேல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3,049 கோடிக்கு சேல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ கான்ட்ரிபியூஷன் டபுளாகவே பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிருக்கு. அது மோஸ்ட்லி பாசிட்டிவ் போகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ ஒன்று, ரெண்டாவது குளோபல் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்லாவே ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் போயிருந்தது. ஏன்னா யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம். ஈவன் யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் போணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 98 பாயிண்ட் நெகட்டிவ்லையும், S&P 500 13 பாயிண்ட் நெகட்டிவ், டவ் ஜோன்ஸ் 35 பாயிண்ட் பாசிட்டிவ்ங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 293 பாயிண்ட் பாசிட்டிவில் டேக்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. எஃப்டிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 17 பாயிண்ட் நெகட்டிவும், சிஎஸ்சி 36 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜப்பான் நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு, 85 பாயிண்ட் நெகட்டிவ். ஹாங்செங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு, 292 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்ததுனால அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அதனால் நம்ம இந்திய மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமில் போனது. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் நைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடு போயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து பாசிட்டிவில் இருக்குமா நெகட்டிவில் இருக்குமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கிறது தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஈரான் மேலே 3 அணு ஆயுத நிலையங்கள் மீது அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து அமெரிக்கா 2 வாரத்துக்குள்ள முடிவு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சடனாக போய் அங்கே போய் அடிச்சிட்டாங்க. ஒன்றும் சொல்லிக்கவே இல்லை, ஒன்றுக்கவே இல்லை, சடனாக பார்த்து போய் அடிச்சிட்டாங்க. இதில் என்னென்னா நேற்றுக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பிரசிடெண்ட்டும் இஸ்ரேலோட பிரசிடெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸாக மீட்டிங் நடந்துக்கிட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சடனாக ஒரு டிசிஷன் எடுத்து இன்றைக்கி ஒரு ஏர்லி மார்னிங் அந்த டைமில் போய் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு அவங்க திருப்பி ஏர்பேஸே வந்துட்டாங்க. இதில் வந்து ஈரான் வந்து இது வந்து ஆரம்பிச்சிட்டிங்க, இதை முடிக்க போகிறது நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கங்கணம் கட்டி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பஹ்ரைனில் உள்ள அவங்களோட ஏர்பேஸில் நாங்கள் அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மாறி மாறி எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டு தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு இதுவும் இது வரைக்கும் ஆகலை. ஸோ இது வரைக்கும் ஆகாது, ரொம்ப நல்லதாக இருக்குது. ஸோ இதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மார்க்கெட்டில் பெரியதாக இருக்கும். நாளைக்கு மோஸ்ட்லி நெகட்டிவ் வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு யாரும் வார் ஸ்டார்ட் பண்ண வேணாம், அமெரிக்கா வந்து இதில் இறங்கக்கூடாது அப்படிங்கிறது கான்ஃபிடெண்ட்டாக ரஷ்யா, வடகொரியா, சைனா எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் மீறிக்கிட்டு அமெரிக்கா வந்து இதை போய் அடிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ இந்த வார் இஷ்யூனால பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க்கெட் இறங்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ஏறத்துக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஏற்றம் எதுவுமே இல்லை. ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. 9,235 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது 22 கேரட் கோல்டு. 24 கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா 10,075 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. இப்போதைக்கு சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 ரூபா ரேஞ்சில் போய்ட்டுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஏறத்துக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஏன்னா டியூ டு வார் கண்டிஷன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு எப்படி வேணால் நடக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத. இப்போதைக்கு நீங்கள் நல்ல ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸாக பார்த்து சூஸ் பண்ணிங்க. சப்போஸ் இறங்கினா கூட அது வந்து நீங்கள் திருப்பி அக்குமுலேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த மாதிரி உள்ள ஸ்டாக்ஸாக பார்த்து நல்ல லாங் டேர்மில் உள்ள இதாக பார்த்து சூஸ் பண்ணி வச்சுக்கிங்க. மோஸ்ட்லி டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸாக பார்த்து கொஞ்சம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம், ஒரு ஹெட்டேக் இருக்காது. ஐயோ இந்த ஸ்டாக்ஸ் இதாகிடுச்சு அதாகிடுச்சு சொல்லி மனக்கவலையில் இல்லாமல் ஓகே இந்த ஸ்டாக்ஸ் இறங்கினாலும் திருப்பி நம்ம பை பண்ணிக்கலாம், ஓகே இல்லை டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தானே, ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம தெளிவாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிக் பண்ணிக்கணும். அடுத்தது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் பார்த்திங்கன்னா ஜூன் 27 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க.
டிவிடெண்ட் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு மீட்டிங் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வேதாந்தா வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அது ஆல்ரெடி பிஃபோராகவே உள்ளது பார்த்தோம். இப்போ என்னென்னா வேதாந்தா வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் சிங்கில் உள்ள சம் ஷேர்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஃபண்டு வர பணத்தை எடுத்து இதில் அவங்க டிவிடெண்டாக கொடுக்கறதுக்கும் அவங்களோட டெப்ட்டை குறைக்கிறதுக்கும் உள்ள வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ 2 in 1 அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சீப்பர் ப்ரைஸில் இந்துஸ்தான் சிங்கை வாங்கினாங்க. இப்போ ஒரு நல்ல ப்ரைஸில் அவங்க விற்றுட்டாங்க. இதே கான்செப்ட் தான் ரிலையன்ஸும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 500 கோடி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஏஷியன் பெயிண்ட் மேலே. இப்போ அதோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் கோடி வந்துருச்சு. இப்போ அவங்க பார்த்திங்கன்னா அழகாக எக்ஸிட் ஆகி வெளில வந்துட்டுருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைஸில் வெளில வந்துட்டாங்க. இதே 3000 ரூபா ரேஞ்சில் விற்றுருந்தாங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 11,000 12,000 கோடிக்கு மேலே வந்திருக்கும். பட் இப்போ என்னென்னா கொஞ்சம் லேட்டாக தான் எக்ஸிட் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்களால சஸ்டைன் பண்ண முடியாதுன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. சடனாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளில வந்துட்டாங்க. அதை வச்சு அவங்களோட டெப்ட்டை குறைக்கிறது, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறது இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. மோஸ்ட்லி பை அண்ட் டிப்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் இறங்க பை பண்ணிகிட்டே இருக்கீங்க. லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 years இல்லைனா 5 years இப்போ உங்களால் முடியும் அப்படின்னா 10 வருஷம் கூட வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இதில் பார்த்துட்டே இருக்கும். பட் வெயிட் பண்ணால் அப்படியே விட்டுறாதீங்க. அப்பப்போ ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க அந்த ஸ்டாக்ஸை. என்னென்ன குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுது, இயர்லி பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி பண்ணுது அப்படிங்க அதையும் ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பயோகான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13.63 கோடி ஷேர்ஸை வந்து QIP பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 330 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் பண்ணலான்னு அப்படின்னுருக்காங்க. இப்போ கரண்ட்டு மார்க்கெட்லேருந்து 3% டிஸ்கவுண்ட்டில் பண்ண போகிறதா வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோகானுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இருக்கிற இதுலேருந்து அவங்க நெகட்டிவில் தான் ஒரு 3% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், சன் டிவி ப்ரமோட்டர் உங்க அனந்தமித்தில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க, ஷார்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா இவர் வந்து அண்ணன் தம்பிங்கிறதுனால இப்போதைக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக கொண்டு போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் சரி ஓகே நான் ஷேரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துப்பாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஷேரோட வேல்யூ அஃபெக்ட் ஆகும். பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. எல்லாம் ஒரே இதில் தான் வந்திருக்கும். மோஸ்ட்லி அண்ணன் தம்பி இதில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ அந்த ஸ்டாக்ஸையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா HDB ஃபினான்ஷியல் IPO வந்து வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 12,500 கோடிக்கு புக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டேட் வந்து பார்த்திங்கன்னா வர ஜூன் 25 ஆரம்பித்து ஜூன் 27 க்ளோஸ் ஆக போகுது. அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 30 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ளோர் ப்ரைஸாக பார்த்திங்கன்னா 700 ரூபாயிலேருந்து 740 ரூபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபான்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ரீட்டைல் ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14,800 ரூபா தேவைப்படுது. நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா ஒரு 13 லாட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். 13 லாட் அப்ளை பண்ணுறோன்னா 1,92,400 ரூபா தேவைப்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 75% ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் வச்சுருக்காங்கன்னா HDFC பேங்க் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரஸ்டபுளான இதாக இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 2 days பிஃபோர் பார்த்திங்கன்னா அதாவது Thursday சம்திங் பார்க்கும்போது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12% இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 5%, 6%, 5% தான் இருக்குது. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது டியூ டு அந்த வார் கண்டிஷனால தான். பட் குவாலிட்டியான இது கிடச்சிதுன்னா வச்சிங்க. பட் இறங்க வாங்குறதுக்கும் தயாராக இருந்தீங்கன்னா வாங்கி போட்டு விட்ருங்க. திருப்பி பார்த்திங்கன்னா இப்போ 740 ரூபா இருக்குன்னா அது கீழே அப்படியே இறங்கும். எப்படி இருந்தாலும் 600 ரூபா 500 ரூபா கூட வரும். வந்துட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ஏறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுறவங்க இந்த மாதிரி IPO கூட அப்ளை பண்ணிவிட்டு கிடச்சா வச்சிங்க. இல்லையா ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்தால் கூட விற்றுட்டு வெளில வந்துடுங்க. ஸோ எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.